இதுலயும் எங்கேயோ போயிட்டாங்க. தாலி மீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கேஷா தமிழ் vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னாக்கா யாழ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். யாழ் ரெஸ்டாரண்ட் வந்து என்னத்துக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்னைக்கு அவங்களோட ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட டிஷ் எல்லாமே சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டகாசமான டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம முன்னுக்கு வச்சிருக்காங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இல்லை மேபி நான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நம்ம லெஃப்ட்டில் முடிப்போமே. ஸோ பருப்பு கூட்டு, ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் பிரிஞ்சல் அண்ட் சிக்பீஸ் சொல்கிறாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது வந்து வல்லாரையில் வந்து ஒரு மாதிரி கூட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முருங்கைக்காய் ஒரு மாதிரி பரட்டியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி இந்த சாம்பார் அதில் தான் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பரட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் சொல்லணும். இது வந்து தண்டுக்கீரை இருக்கு இல்லையா, மலேசியாவில் ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்றது தண்டுக்கீரை. ஸோ இது வந்து தண்டுக்கீரை கூட்டு. ஸோ நான் ஏன் கொஞ்சமாக வைக்கிறேன்னாக்கா இங்கே டிஷ்ஷஸ் வந்து நிறையா இருக்குது. கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முருங்கைக்கீரையிலேருந்து முருங்கைக்காய் பரட்டல்லேருந்து ட்ரை பண்ணுவோம். இல்லை நான் முருங்கைக்காய் சாப்பிட மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தரும் நான் சாப்பிட மாட்டேன். பட் நைஸ் டேஸ்ட். பழக்கம் இல்லாதனால என்னால் எப்படி சாப்பிட்றது தெரியல. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. பீட்ரூட் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. கத்திரிக்காய் அல்டிமேட்டாக இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வல்லாரை வந்து பரட்டி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வல்லாரை பரட்டல் ட்ரை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா வல்லாரையில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். பட் இவங்க அழகாக அது நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பரட்டிக்கிறதுனால கசப்பாக இல்லாமல் பட் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் ப்ரான் மசாலா. இப்போ என்னோட தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரானு, அப்புறம் இது சொத்தம் தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க, கனவா இருக்குது. அப்புறம் வந்து மட்டன் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது, சொரா புட்டு இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது. ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொரா புட்டுலேயே ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்குது. மட்டன் வந்து நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி சமைச்சிருக்காங்க. மசாலாலாம் வந்து ரொம்ப ஓவரா பண்ணாம ரொம்ப லைட்டா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ சிக்கன் வந்து ஒரு மாதிரி மசாலா பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சாஃப்டா பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்கான ஒரு டெக்ஸ்சரா இருக்கு. எங்கேயோ போயிட்டாங்க. இது வந்து மட்டன் வந்து இன்னொரு ஒரு டைப் ஆஃப் மட்டன் பண்ணியிருக்காங்க. பக்கத்து கம்மியாக இருக்குது தானே. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றேன். இதுலேயும் எங்கேயோ போயிட்டாங்க. அடுத்த கணவாய் இல்லை புருஷா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஏதாச்சும் வார்த்தை இருந்தாக்கா மேபி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணோம்னாக்கா அதிகமாக கொலஸ்ட்ரால்லாம் வந்து எகிரிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரான் ட்ரையாக பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை. யாழ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வேறு லெவலில் இருக்குது. மீன் வந்து ஒரு மாதிரி கிரேவி பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம பெரிய மீன் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி பார்த்தாக்கா வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வல்லாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். நான் முதல்ல யோசிச்சுட்டே இருந்தேன், அந்த வல்லாரை வந்து கசப்பாக இருக்குமே, அது எப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு மாதிரி லைம் போட்டிருக்காங்க. ஸோ லைம் போட்டதுனால அந்த டேஸ்ட் வந்து கசக்கல. நெக்ஸ்ட் மீனுக்கு போகலாம். இந்த மீனோட கிரேவி வந்து கேரளா ஃபுட் மாதிரி இருக்குது. கேரளா நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோகனட் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அந்த கிரேவியில் இருக்கும். அது டேஸ்ட் வந்து கோகனட்டோட கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்.
ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது. ஐ திங்க் யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் ஃபுட்டு அந்த கிரேவிலாம் வந்து கிட்டத்தட்ட கேரளா ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொக்கனட் டேஸ்ட் வந்து இது தூக்கலாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட மட் கிராப், அதோட ஷெல்ஃபு. அவங்க ஒரு கிராப் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்காங்க. ரிச்சான மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி கிரேவிலாம் அப்படியே அந்த கிராப்பை வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளை வந்து வா வான்னு கூப்பிட்ற ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஷெல்ஃப் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது கட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பானர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியான போர்ஷன் எதுவோ அதை எடுத்து நம்ம முதல்ல சாப்பிடுவோமா. ஆக்சுவலாக இது வந்து அதுக்கு தானே. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்குது. அந்த ஷெல்ஃப் வந்து அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ளஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஓ வாவ் வாவ், லுக் அட் தி ஃப்ளஷ். அந்த வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என்னவென்று சொல்வதம்மா. ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டான ஒரு லெவலில் வந்து அவங்க குக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த கிரேவியோட அலேக்கா எடுத்துட்டு அப்படிதான் சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப யம்மியாக இருக்குது. யார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேப்பை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த பைப்புல வந்து இந்த கொடுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா ஒரு பெரிய சைஸில் வந்து இருக்கிறாரு. ஸோ சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதை வந்து எப்படி தான் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொலாப்ஸ் பண்ணிடுவேன் நான். எனிவே ட்ரை பண்ணுவோம். இங்கேயே ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமாக ட்ரை பண்ணுவோம். உடைக்க முடியுதான்ட்டு இல்லை தெரிச்சு போய் பக்கத்து மேட்சில் விழுந்துரும் போல. முடியுமா? ஓகே. அதான் இல்லை, அவர் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம உடைக்கிறதுக்கு செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த பொசிஷனில் வச்சு உடைச்சாக்கா அது பெஸ்ட்டாக வரும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நம்ம ட்ரை பண்ணி கொடுக்க 2ஆக உடைச்சாச்சு. த பெஸ்ட் எவர் இன் யாழ். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு தாலி மீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கினோவா வந்து அது ஒரு விதமான ரைஸ், அதே வளரதான். அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் வந்து கீரை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். தமிழில் ஒரு பசர் ஒன்று கொடுப்பாங்களே. ஸோ ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த கினோவா ரைஸ் தாலி மீல் வந்து ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கினோவான்றது எப்படி இருக்குதோ அப்படின்ற டேஸ்ட் வந்து நீங்களும் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லலாம். என்னடா இவ்வளோ சாப்பிட்டீங்க, இன்னுமா அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பல அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் அவங்களோட சிக்னேச்சர் ஃபுட்டான இது வந்து ஒரு ஸ்பெஷல் தோசைன்னு சொன்னாங்க. உள்ளுக்கு வந்து நிறைய விஷயம்லாம் வந்து ஃபீலிங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதையும் போயிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் தான் தெரியும். வெங்காயம், அப்புறம் turmeric பவுடரு, அப்புறம் சீரகம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போல இருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் சீக்ரெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு தான் இந்த தோசை பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். சில ஸ்ரீலங்கனுக்கு தெரியும். இது வந்து இடி சம்பல், ஸ்ரீலங்கன் இடி சம்பல். அவங்க ஸ்பைசி வந்து ரொம்ப இல்லை. நான் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்டப்ப ஐயோ அந்த ஸ்பைசி சரியான ஸ்பைசி தாகான் பண்ண முடியல. இந்த தோசைக்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து ஜஸ்ட் நைஸ் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து பாலப்பம், யோக் எல்லாம் போட்டிருக்காங்க. வந்து யாழோட ஒரு சிக்னேச்சர் டிசர்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு ஐட்டமோடு வச்சு சாப்பிட சொன்னாங்க. பட் என்ன ஐட்டம் தெரியல. இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஐட்டம் பற்றி உள்ளே போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம முதல்ல சாப்பிட்ட அந்த கனவா இருக்குல்ல, ஸோ கனவாவோட கிரேவி. அழகாக இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அது வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த கிறிஸ்பியாக இருக்கிறப்ப அது இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டிசர்ட் கொடுத்துருக்காங்க, பாலப்பம் கொடுத்துருக்காங்க. பாலப்பத்தில் நிறைய ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம் பாலப்பம், இது வந்து கருப்பு சீனி பாலப்பம். கருப்பு சீனி மாதிரி தான் இருக்குது, பட் தெரில. ஸோ இனிமே டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். வெண்ணிலா ஐஸ்கிரீமில் பாலப்பம் அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஐஸ்கிரீமில் அந்த பாலப்பம் அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இது கருப்பு சீனி பாலப்பம். செம்ம ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
பாலப்பம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. தரமான ஃபுட்டு ஒரு சிறப்பான விலையில் சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒரு ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாழுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுட் வைஸ் வந்து சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் வந்து அவங்களோட ஃபுட்டுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் தான் அவங்க வந்து போடுறாங்க. வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக, நீங்கள் டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, யாழ் ஹெரிட்டேஜில் இருக்கிறோம். ஸோ இங்கே இந்த பிரான்ச்சில் உள்ள நம்மளோட யாழில் இருக்கிற சூப்பர்வைசரும் நம்ம பக்கத்தில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிடலாமே. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸோ எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரான்ச்சுங்க? இந்த பிரான்ச் ஆக்சுவலி 2 வருஷம். யூஷுவலாக வந்து சாப்பிட்றவங்க வந்து எந்த ஃபுட்டை வந்து ரொம்ப விரும்பி ஆர்டர் பண்ணுவாங்க? நார்மலாக வந்து கிரேப் ஆர்டர் பண்ணுவாங்க, கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணுவீங்க, இடியாப்பம் செட். அந்த ஆப்ரேஷன் அவர் சொல்லுங்க. Monday to Friday 11 to 9:45 class ஓட 10 o'clock we close actually. No off day actually. No off. Okay, 7 days in a week வந்து ஷாப் கண்டிப்பா தர ரெஸ்டாரன்ட் வந்து திறக்கும். Yes. அப்புறம் Saturday Sunday and public holiday we open at 9 till 9:45 last. லீவ் டைம்ல இருக்கிறவங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் நல்ல ஃபுட் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அப்ப கண்டிப்பா நீங்க யாழுக்கு வாங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. Thank you. ஓகே, யாழ் ரெஸ்டாரன்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஆத்தென்டிக்கான ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட்டை செம்மையா நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மலேசியால மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மலேசியா பத்தின விஷயங்களை உங்களுக்கும் நாங்க வந்து கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். பார்க்கிறதுக்கு நீங்களும் தயாரா இருங்க. இந்த வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். Signing off from Kesha Tamil Vlog. Tata, bye bye.